ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது ஹோண்டா ஜாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னாங்க. இப்போ கீ ஆன் பண்ணி இதை செக் பண்ணலாம். இந்த பாருங்கள், கீ ஆன் பண்ணியாச்சு. ஃபியூல் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா லோவில் தான் இந்த லைட்டும் பிளிங்க் ஆகுது. ஃபுல் எண்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயர் செக் பண்ணி பார்க்கணும். ஒயர் எதுனா எலி டிஸ்டர்ப் ஆகிருக்கா இல்லை ஃபியூல் கேஜ் பிரச்சனையான்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் கன்சோலில் கழட்டி பார்ப்போம். கியர் கன்சோல் இது இருக்குது இல்லைங்களா. இந்த ஒரு 8 சைஸ் போல்டு ஒன்று வருது. இந்த சைடில் ஒரு கிளிப்பு, இந்த இதில் ஒரு ஹோல்ஸ் கிளிப்பு ஒன்று வருது. இந்த சைடு ஒரு கிளிப் வருது அந்த ரவுண்டில். அப்புறம் இந்த ஹேண்ட் பிரேக் அண்டை இருக்க இந்த கவரை ஒன்று கழட்டி எடுத்துருவோம். இந்த கவரை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். அதுக்கப்புறம் 8T போட்டு இதை இந்த போல்ட்டை லூஸ் பண்ணி எடுத்துடலாம். கழட்டி ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட் பிரேக் கேபிள் கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், ஒயர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. இது பாருங்கள், எலி கடிச்சிருக்கு. இது 1 by 1 கழட்டிட்டு எப்படின்றத ரிமூவ் பண்ணி செக் பண்ணுவோம். இது இப்போ அந்த 2 கிளிப்பு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துடலாம். இந்த ரிவீட்டை கழட்டி எடுத்துடுவோம். கீர் லிவர் நாபு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயின் பாக்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே உள்ள ஒரு ஸ்டார் வரும், அந்த ஸ்க்ரூ இல்லை ஆல்ரெடி, அதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண வந்துடுச்சு. மேலே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். கீர் கன்சோலோட ஸ்டார் ஸ்க்ரூ ஒன்று இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ யூஎஸ்பி போட்டு அப்புறம் சார்ஜர் அடாப்டர் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த கியர் கன்சோல் வெளியே வந்துடும். ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், எலி வந்து ஃபுல்லாகவே கடிச்சிருக்கு. அந்த ஹேண்ட் பிரேக் லிவரோட ஒயர் இது ஃபுல்லாகவே கடிச்சிருக்குங்க. இதுதான் ஃபியூல் கேஜோட லைனு. பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க லைன்லேயும் கட் ஆகி டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக கடிச்சு ஸ்பாஞ்செல்லாம் பெட்டு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. எல்லாத்தையும் வாரி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கியர் லிவர் ராட் அசம்பிளியை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். 4 10 சைஸ் போல்ட் வரும், அதை 4 ரிமூவ் பண்ணி எடுத்துடுவோம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயரிங் சைடில் லாக் பண்ணியிருக்கோம். அந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். கன்சோல் சைடில் கியர் ஷிஃப்ட் ராட் அசம்பிளியை சைடில் தள்ளி எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் ஒயரை ரெடி பண்ணிடலாம். இது ஸ்லீவ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி டேப் அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்தமாரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபியூல் கேஜ் ஒயர் இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒயரெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஸ்லீவ் பண்ணிடலாம். உள்ளே எல்லாம் ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணி உள்ளே ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்சி எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கியரில் ஒரு ராட் அசம்பிளியை உட்கார வச்சு போல்டு டைட் பண்ணிவிடுவோம். ஒயர் கப்ளர் எல்லாத்தையும் லாக் பண்ணிடலாம். ஹேண்ட் பிரேக் சுவிட்ச் லைட்டு அதில் ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடலாம். அதுவும் கட்டாக இருந்துச்சு, இப்போ ரெடி பண்ணிடுச்சு.
கியர் ஷிஃப்ட் லாக்ஸ் போட்டுலாம் நியூட்ரல் கேபிளோடது. கியர் கன்சோல் கவரை மாட்டிடுவோம். உட்காந்துச்சு. இப்போ ஸ்க்ரூ லாக் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அபோட்டில் கால் பண்ணுங்கள். நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்குறதுனால கால் பண்ணுங்கள். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீரில் வேறு நாபும் போட்டு லாக் பண்ணிடலாம், டைட் பண்ணிடலாம். ஹேண்ட் பிரேக் பக்கத்தில் இருக்க அந்த டேப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வண்டியை கீ ஆன் பண்ணி ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். இந்த போல்டை பின்னாடி டைட் பண்ணியாச்சு. ஃபியூல் கேஜ் ஆன் பண்ணால் இப்போ பாருங்கள் ஆஃப் டேங்க் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக ஆனே ஆகிட்டு மேலேயே போகாது முள். அந்த ஃபியூல் எண்டு லோ லெவல் ஃபியூல் கேஜ் வார்னிங் லைட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.